லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உங்களை எப்படி அடிக்க முடியும்? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? உங்களை எப்படி உருப்படாம வளர்த்தது ஏன் தப்புல? அதுக்கு என்ன அடிச்சுக்கிறேன்? பேசாத, ஒருத்தையும் பேசக்கூடாது. நீங்க பண்ண காரியத்துக்கு பேச்சு கேட்கும். இல்ல ரத்னா, எப்படி உங்களுக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்ய தோணுச்சு? எங்கிட்டு சித்தனாலும் ராத்திரியை தங்கச்சிக்க தனியா இருக்குன்னு ஓடி வருவல்ல. இம்பிட்டு வருஷத்துல ஒரு நாளாச்சும் ராத்திரி எங்காச்சும் வெளில தங்கி இருக்கணும். நானு இல்ல ஒரு சினிமா போய் பார்த்திருப்பேனா? ஆனா நீங்க என்னன்னா என்னைய தூங்க வச்சுட்டு புறவாசல் வழியா எகிரி குதிச்சு போய் சினிமா பார்த்துட்டு கூத்தடிச்சு வரீங்களோ? நீங்க எல்லாரும் இந்த வீட்டை நிம்மதியா படுத்து தூங்கணும்ட்டுனா உங்க காலடியில நாய் மாதிரி படுத்து கிடக்குதே. கடைசியில என்னை முட்டாளாக்கிட்டீங்களா? இந்த நேரத்துல வெளியில உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா எங்கிட்டு போய் மூஞ்ச வைக்க? ஆனா நீங்க சும்மா கொட்டையில ஆடி பாடின அழகு இருக்க பாக்க எப்படி இருந்தது தெரியுமா? என் நெஞ்சில நிறைஞ்சு போச்சு. உங்க தரையில போட்டு ஆடுறத விட நீங்க போட்டு ஆடுறத ஊர்கார பயலெல்லாம் பார்த்து ஆடுவ. அதுல ஒருத்தன் சொல்லுத, அதை விட இதுதான்ல டாப்னு என்கிட்டயே சொல்லுத. எனக்கு எப்படி பெரிய பெருமை தேடி தந்தீங்க தெரியுமா? இல்லன்னு விளையாட்டுக்குது. எது விளையாட்டு? எதுல விளையாட்டு? கொட்ட பிள்ளைங்க நட்ட நடு ராத்திரில செவிரி குதிச்சு போய் சினிமா பாக்குறது விளையாட்டா? நான் இதுக்காக இம்புட்டு பாடுபட்டு கிடக்கேன். இதை என் பேச்ச மீறாத மாதிரி பகல்லாம் ஒரு நடிப்பு நடிக்கிறீல, அம்புட்டு நாடகம் தானே? உங்களால எப்படி ஒரு காரியத்தை செய்ய முடிஞ்சது? இந்த குடும்பத்தோட நிலைமை என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுங்களா? நம்மள பாக்குறப்பெல்லாம் இந்த ஊர்கார பயலுவ நம்ம அம்மைய பத்தில மனசுக்குள்ள நினைப்பானுவ. இன்னாரோட பிள்ளைங்க உங்க லட்சணம் என்ன தெரியாதான்னு ஊருக்குள்ள ஒரு பையன் நாக்கு மேல பல்லு போட்டு பேசிட கூட தாண்டி இம்பிட்டு பாடுபட்டு கிடக்குதே. பேச்சும் பேச்சும் என்னோட போட்டோம் என் தங்கச்சிகளுக்கு வேண்டாம் தானே இந்த ஊர்கார பயலுங்க கக்கற அம்பிட்டு விஷயத்தையும் மென்னு மென்னு முழுகிட்டு இருக்கேன். ஆத்தாளத பிள்ளைங்க அதனாலதான் இப்படி ஆச்சு. ஒரு வார்த்தை
ஒரு வார்த்தை அவனு தப்பா சொல்லிடக்கூடாது தாண்டி என் மொத்த வாழ்க்கை உங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒண்ணுனா உங்களை யாரும் குத்து சொல்ல மாட்டானுங்க, என்னைய தானே சொல்லுவானுவ. அண்ணன் வளர்ப்பு அதனால தானே பிள்ளைங்க இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லுவானுங்களா மாட்டானுங்களா? ஏலா சொல்லுங்களா? இங்க பாருங்களா, இந்த சண்முகம் 20 வருஷத்துக்கு முன்னாடி செத்துட்டான். தயவு செஞ்சு இன்னொரு தடவை என்னை சாவடிச்சு கூடாது. ஏற்கனவே சுமக்க முடியாத ஒரு பழிச்சொல்ல சுமந்துக்கிட்டு உங்களுக்காக தானே வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னொரு அவமானத்தை தாங்கிறதுக்கு என் மனசுல தெம்பும் இல்ல, உடம்புல சக்தியும் இல்ல. அப்படிதான் சொல்லு. சினிமா பார்க்க போனது குத்தமா அண்ணன்? ஏலா, நான் இம்புட்டு சொன்னதை ஏதாச்சும் உனக்கு புரியுதா? ஊர்ல மத்தவங்க கதை வேற, நம்ம கதை வேற. இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் இப்படிதான் வாழ்ந்து ஆகணும். இந்த குடும்பத்து மேல இருக்கிற கரையை அழிக்கணும்னா இன்னொரு தலைமுறை இப்படிதான் வாழ்ந்து ஆகணும். பாருங்களேன், நல்லா கேட்டுக்கிடுங்க. உங்க கால்ல விழுந்து கேட்க, தயவு செஞ்சு என் பொதுவுல மட்டும் குத்திடாதீங்களா? சம்மு, ஆ, பணம் ஏற நீ தான் போகணுமா? வேற ஆள் இல்லையா? இதுக்கு அவனுக்கு ஒரு 200 ரூபாய் தண்டத்துக்கு கழுவணுமா? இவன் ஒருத்தன். ஏலா கனி, பள்ளியிடம் போலியோ? உனதாமல கேட்க. இல்ல வீரா, ஏதோ பரீட்சைக்கு பீஸ் கட்டணும்னு இல்ல, அடுத்த வாரத்துக்குள்ள கட்டிவிடலாம். ஆமா, அது கடைசி நாள் எப்ப? அண்ணே, என்னது இது? நீ தண்ணி உப்பு போட்டிருக்கா? ஆ, போட்டிருக்கு. ஆமா, வீட்டுக்கு கரண்ட் பில்லு கணக்கெடுக்க ஆள் வந்துதா? இட்லி அரிசி தீந்து போச்சுன்னு சொன்னல, வெட்டுக்கிளி கிட்ட கொடுத்து அனுப்புற 5 கிலோ. ஓ, பேச மாட்டீங்களோ? என்ன ரத்னா, எல்லாரும் ஒன்னா கூடி ஸ்ட்ரைக் பண்றீங்களோ? நான் என்ன அப்படி தப்பா கேட்டு விட்டேன்? நல்ல தானே சொன்னேன். இப்ப நான் சொல்லதான் யார் சொல்லுதா? உறுத்து இருக்கிறவனு தானே கோவம் வரும். பண்ற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு மூஞ்ச தூக்கி வச்சிருக்கீங்களா? ஏற்கனவே அம்மா இல்லாத புள்ளன்னு ஊர்கார பைய பூரா மனசுல வஞ்சத்தை வச்சு சுத்திட்டு இருக்கானுவ. நீங்க என்னடா வாய்க்கு அவளுக்கு குடிக்குதீங்களோ? அதை கேட்டா உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? இல்ல, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிடுதுங்க. கம்மாயில தண்ணி தேக்கி வைக்கிறதாம்ல கஷ்டம். உடைச்சு விட ஒரு வெட்டு போதும். கொஞ்சம் கொஞ்சமா தேத்து வச்ச தண்ணி அம்புட்டும் உடைச்சு ஓடிவிடா. அப்படிதான் மானம் மரியாதை சேர்த்து வச்ச பேர் எல்லாம் விலங்கு தான் நான் சொல்றது. இல்ல,
இப்போ புரியாதுல நான் சொல்றது. ஒரு நாள் நான் இல்லாம போயிடும்ல, ஐயா அப்ப தெரியும் ஏன் அருமை என்னன்னு. நான் இல்லாத போது உங்களுக்கு படும்போது தான் உங்களுக்கு புரியல. என்னல கூறு எடுத்து நம்ம பேசிட்டு இருக்க? இவ்வளவுதான் விளங்காதவங்க பேசாம இருக்காங்க. காலங்காலத்துல அவசரமா பேசிட்டு கிடக்க. அப்பா என்ன பண்ண சொல்லுதிய? தோ இவனுங்க 4 வார்த்தை ஏசுனதுக்கு முண்ட தூக்கி வச்சிருக்காளுவா. மனசு விட்டு போதுல. ஏட்டி அவன்கிட்ட ஒரு 4 வார்த்தை பேசுறான்னு உங்க வாயில இருக்க முத்தா ஊந்துரும். அவன் யாரு? உங்க அண்ணன் தானே. அப்பா விடுங்க, இதுக்கு இவங்ககிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு அதுங்க இப்படி ஒரு அண்ணன் கிடைக்கலன்னு அல்லாடிட்டு கிடக்குங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம பார்த்து பார்த்து சேரும்ல. அதான் என்னைய பார்த்தா அவங்களுக்கு இலக்காரமா இருக்கு. மறுபடியும் சொல்லுதேன், ஒருத்தன் கூட இருக்கும்போது அருமை தெரியாது, இல்லாத போது தான் தெரியும். நான் போறேன். ஏலா போறப்ப போயிட்டு வாரேன்னு சொல்லிட்டு போல. போறேன்னு அவசரமா சொல்லிட்டு போற. என்ன இவ? ஏட்டி உங்களுக்கு அறிவே கிடையாதா? ஆமா அப்படியே ஒரு செயின் செஞ்சு மாட்டிக்க. அப்புறம் தானே தெரியுது உரசி பார்த்தா எல்லாம் பல்ல லிக்காளுவ. அண்ணே அது இல்லனே. வெட்டிக்கலே பிள்ளைங்களை நான் ஏன் திட்டுதேன்? நாளைக்கு இன்னொருத்தவங்களை பத்தி தப்பா பேசிட கூடாதுதானே? அது ஒரு தப்பால வெக்கத்தை விட்டு வலிய வலிய போய் பேசுதே. ஒருத்தி கூட மூஞ்சு கொடுத்து பேச மாட்டாளுவ. அவளுங்களை திட்டிவிட்டு விடிய விடிய நான் தூங்காம கிடக்கேன். நான் என்ன வேணும்னாடே அவளுங்களை திட்டுதே? பிள்ளைகளை போய் இப்படி திட்டிவிட்டோன்னு நான் வருத்தப்பட்டு கிடக்கேன். சத்தமே இல்லாம ஒவ்வொரு ஆம்பளையும் அழுகிற அழுகை எடுத்து பார்த்தா தெரியும்ல யாருக்கு துன்பம் அதிகம்னு. அது மோவமே செத்து போச்சு. ஏய் உன் அண்ணனுக்கு என்ன உடுக்கடிக்கியா? இல்லக்கா நேத்து எப்படி பேசினா அதுக்குள்ள மறந்து போயிட்டியா? மூஞ்ச கடுகடன் வச்சுக்கிட்டு யாரோ விரோதி கிட்ட பேசுது மாதிரில பேசுதான். அப்படி என்ன பண்ணிட்டாவோ? சினிமாக்கு போனது ஒரு குத்தமாட்டி? இல்லக்கா செகண்ட் ஷோ ஜவரேறி குதிச்சு போனோம்ல அதான். ஏன் போறோம்? ஏன் அப்படி திருட்டுத்தனமா போறோங்க? அவன் எங்களை கூட்டிட்டு போனா நாங்க எப்படி போக போறோங்க? வருஷத்துக்கு 2 படம், அதுவும் 10 வருஷமா ஒரே படத்தை திரும்ப திரும்ப பாத்துக்கிட்டு கிடக்கும். அந்த பாசமலரையும் குடியிருந்த கோவிலையும் எத்தனை வாட்டி தான் திரும்ப திரும்ப பாப்பாவ? எம்ஜிஆர் சிவாஜிக்கு பிறகு வந்த எந்த நடிகரும் நல்ல நடிகர் கிடையாதோ? சொல்லல. ஒரு கமலஹாச படம் பாத்துருப்ப மாட்டி? அவர் படத்துல முத்த காட்சி இருக்குமா, அதை பார்த்து நம்ம கெட்டு போயிருவோமா? ஏட்டி அவருக்கே வயசாயிடுச்சு, ஆனாலும் நம்ம அண்ணன் இன்னும் மாறல. டிவில பார்த்தா ஒண்ணு சாமி படம் பார்க்கணும், இல்ல செய்தி பார்க்கணும். ஒரு சீரியல் பார்க்க விடுதா? அதுல வர பொம்பளை பிள்ளைக பேண்ட் போடுதாவலாம், சட்டை போடுதாவலாம், குட்டை பாவாடை போடுதாவலாம். அத பார்த்தா நம்ம மனசெல்லாம் கெட்டுரும்னு கவலை வேற. அப்படி சீரியல்ல எப்படி துணிமணி போட முடியும்? ஒரு நல்ல செல்போன் கிடையாது. என் பள்ளிக்கூடத்துல கூட வேலை பார்க்கறவங்க எல்லாம் சிரிக்கிறாளுவ.
அந்த காலத்து போனை வச்சுக்கிட்டு அதுல போன் அடிக்கிறப்ப எடுத்து பேசிதப்ப அசிங்கப்பட வேண்டி கிடக்கு. காவக்கார மாதிரி கூடவே வாரது போறது கேட்டா பாதுகாப்புன்னு ஒரு நொல்ல காரணம் வேற. ஏன் உங்க அண்ணன் இப்படி ஒரு சந்தேக பிசாசா இருக்கான்னு அந்த வள்ளியூர்காரி கேக்காட்டி எனக்கு நாக்க புடுங்கிட்டு சாவலாம் போல இருந்துச்சு. அவ ஏக்கா அப்படி சொல்லுதா? ஆமா, பாக்குவளுக்கு என்ன தோணும்? மத்தவனுங்க நம்மள பார்க்க கூடாதுன்னு அண்ணன் கூட வருதா, இல்ல நம்ம யாரையாவது பாத்துற கூடாதுன்னு அண்ணன் கூட வருதான்னு தோணும்ல. அம்மாவை நினைச்சுக்கிட்டு நம்மள போட்டு சாவடிக்கு. அப்படிலாம் பேசாதக்கா. அப்படிலாம் அண்ணன் யோசிக்க மாட்டான்னு உங்களுக்கே தெரியுங்களா? வாய மூடிட்டி. எனக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கே பொசு முட்டிக்கிட்டு வருது. அவ நம்ம கால்ல விழுதன்னு சொல்லும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நமக்காக என்ன பண்ணிருக்கோம் சொல்லு. அம்புட்டு ஆசையை இவனுக்காக குழி தோண்டி புதைச்சிட்டு அவன் என்ன சொல்லுதானோ அதை தானே செஞ்சுட்டு கிடக்கும். அத அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம பேசுதா. நான் எங்கிட்டோ போய் தொலையுத. இவன்கிட்ட எல்லாம் என்னால பொழப்பு நடத்த முடியாது. வரட்டும், அவன் கண்டிஷனா சொல்லி போடுதே. எங்களுக்காக நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், வேதக்கார மடத்துல மட்டும் சேர்த்து விட்டு நாங்க அங்கனுக்குள்ளேயே இருந்துக்கிறோம்னு சொல்லிருதேன். என்னடே சமூகமா மரத்துல ஏறி இருக்கான்? ஆமா மாமா. எடே மர்மவனே, என்னடே காலங்காத்தால வேட்டியை தார்பாச்சி கட்டிட்டு மேல உட்கார்ந்துருக்கீரே? பதனி இருக்க மாமோய். எடே பதனி இருக்கணுமா? எலே உனக்கு என்ன கோட்டி கட்டி பிடிச்சிருக்கா? நீ மரத்துல ஏறி உட்கார்ந்துருக்க, அதுக்கு ஆள் இல்லையோல? எடே நாராயண தோட்டத்து ஆளுங்களை வர சொல்லவா? பங்குனி உத்திரத்துக்கு ஊர் போனவங்க யாரும் திரும்பி வரல. அது வரைக்கும் பதனி இறக்காம இருந்தா வம்பாலா போக்கு. எடே சண்முகம், என்னடே சொல்ல வர? அவனுக்கு கொள்ள காசு கேட்கானுவ. மாமா நான் என்ன புதுசாவ மரம் ஏறுதேன். இதுக்கு முன்னாடி ஏறினது இல்லையா? இங்க பாரு, இத நம்பி 4 நகைச்சீட்டு போட்டு வச்சிருக்கேன். அது யாரு உங்க தாத்தாவை வந்து கட்டுவாரு. எலே நான் சொல்லுறத என்னைக்குல கேட்டிருக்க நீ? நான் சொன்னாதான் எவளுமே கேட்க மாட்டாளுங்கள. அப்புறம் நீ சொன்னது மட்டும் நான் கேட்கணுமா? எலே வெட்டுக்கலே, என்னலே ஆச்சு? அது ஒண்ணும் இல்ல மாமா. அது நேத்து அண்ணனுக்கே தெரியாம நீங்க பண்ண காரியத்துக்கு பேச்சு கேட்கும். நீரே சொல்லும் நான் பண்ணது தப்பா சரியானு. எடே அதுக்கு பண்ணது தப்புதான், அதுக்காண்டி நீ மானக்கட்ட கேள்வி எல்லாம் கேப்பியோ? அவங்களுக்கு வலிக்காதா? எலே பொட்ட பிள்ளைகள அவங்களுக்கு ஆசை பாசம் இருக்கும்ல. சரி இப்ப அவளுக்கு என்ன தப்பு பண்ணிட்டாளுவ? சினிமாவுக்கு போறது ஒரு குத்தமாட? எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி பேசலாம் மாமோய். எடே அவளுவ சின்ன பிள்ளை விட என்னமோ ஆகாதமா ஏசுன மாதிரி ஏசுனா உங்ககிட்ட எப்படி மூஞ்சி கொடுத்து பேசுவாளுவ? அவளுங்களும் சோத்துல உப்பு போட்டு தானே திக்கிறாளுவ. உனக்கு இருக்கிற மாதிரி தானே அவளுக்கு இருக்கும். அப்ப அவளுக்கு நல்லதே சொல்லக்கூடாதோ? எலே நீ செஞ்சது சரியில்லைல. உன் நாயம் இந்த உலகத்துல யாருக்கு இல்லல? அப்படிதான் நான் சொல்லிவிட்டேன். நீரே அவங்களுக்கே ஜாலரை அடியும். படத்துல போடுற ஆட்டத்தை விட பொட்ட பிள்ளைங்க நீங்க 3 பேர் போற ஆட்டம் தரமா இருக்குல்ல. இன்னைக்கு நான் சொல்லும் போது கசப்பா தான் இருக்கேன். ஆனா நாளைக்குன்னு உங்களுக்கு ஒண்ணு பிறக்கும்ல, அப்ப தெரியும் அது உங்களை ஏய்க்கும் போது. இதை என் பேச்ச மீறாத மாதிரி பகல்லாம் ஒரு நடிப்பு நடிக்கிறீல, அப்படி நானும் தானே.
இப்ப புரியாதுல நான் சொல்றது. ஒரு நாள் நான் இல்லாம போயிடும்ல, ஐயா அப்ப தெரியும் ஏன் அருமை என்னன்னு. ஏலே சண்முகம், அவங்க மேல இருக்கிற கோபத்தை மரத்து மேல காட்டப்படாது. பாத்து இருக்கடா. ஏமாமா 80 வருஷமா ஏறுதாரு, அவருக்கு தெரியாதா? பார்த்து இறங்குவாரு. எசக்கி எல எசக்கி எல எசக்கி ஏக்கா வள்ளியக்கா ஏன் பதட்டமா வாரிய? சமூக பணமரத்துல இருந்து கீழே விழுந்துட்டாள. ஐயோ எனக்கா சொல்லுதியா? எல்லாரும் உங்க வேலைக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கானுவோ. வாங்க வாங்க. எல்லாம் எங்க ஓடுறீங்க? சமூக தங்கச்சிங்க ஏன் இப்படி ஓடுதாவன்னு தெரியலையே.